கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிள்ல கிளைமோர் குண்டுகளை பொருத்தி செய்யப்பட இருந்த ஒரு மிகப்பெரிய குண்டு தாக்குதல் திட்டம் வெளியில வந்திருக்குது. இதுக்கு பின்னணியில கொமாண்டோ ஷலிந்து, கெகல்பத்ர பத்மே, மல்லாவி பாலிநகர் ராணுவ முகாமினுடைய கட்டளை அதிகாரி என்று சொல்லி பலர் சிக்கி இருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் அளித்த வாக்குமூலத்தின் பிரகாரம் இந்த குண்டு தாக்குதல்ல யார் இலக்கு வைக்கப்பட்டது, வேறு எப்படியான கொலை திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது என்று சொல்லி சகல தகவல்களுமே வெளியாகி இருக்குது. அதே போல 2022ஆம் ஆண்டு இந்த கோட்டா கோகம போராட்டம் நடைபெற்ற போது அங்க இருந்து இந்த மஹிந்த ராஜபக்ச எப்படி தப்பிச்சு கொண்டவர், இதற்கு பின்னணியில என்னெல்லாம் நடந்திருக்குது என்று சொல்லி ஒரு புதிய விடயமும் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்லாம வெளிநாட்டவர் வேலை செய்யக்கூடிய ஒரு போதைப் பொருள் மையம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வச்சு ஒரு ரகசிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஒரு முன்னாள் அமைச்சர் மேல 800 மில்லியன் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்றப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைச்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா 2022ஆம் ஆண்டு இந்த கோட்டா கோகம போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்ப பிரதமராக இருந்தது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இவர் இந்த அலரி மாளிகையில் தங்கியிருந்த நேரத்தில் சரியா மே மாதம் 9ஆம் தேதி அளவில் இந்த போராட்டக்காரர்களால் அலரி மாளிகை சுற்றி வளைக்கப்பட்டது. அங்க இருந்த பல ராணுவ பேருந்துகள் கூட தீக்கிரியாக்கப்பட்டிருந்தது. இதால இந்த போராட்டக்காரர்கள் உள்நுழைஞ்சு விடுவார்கள் என்ற பயத்தில் மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் இருந்து வெளியேற்றத்துக்காக பல வகையான திட்டங்கள் போடப்பட்டிருக்குது. ஆனா இந்த போராட்டக்காரர்களுடைய அதிகமான எண்ணிக்கை காரணமாக எல்லா திட்டங்களையுமே செயற்படுத்த முடியாம போகுது. இறுதி நேரத்தில் நேரடியாக ஒரு உலங்கு வானூர்தியை அலரி மாளிகைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாகவாவது இந்த மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்ற திட்டம் போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அங்க இருந்த பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக அதையும் செயற்படுத்த முடியல. இதற்கு பிறகு இந்த மஹிந்த ராஜபக்சவை மீட்கிற திட்டம் முழுமையாக ராணுவத்தினுடைய கொமாண்டோ படைப்பிரிவுக்கு ஒப்படைக்கப்படுது. இதற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடியது லெப்டினன்ட் கொமாண்டோ மாலிக சந்திராச என்று சொல்லப்படுகிற நபர். இவர் யார் என்று இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரி பிரீத்தியினுடைய மகன். இவர் தலைமையில் ஒரு புது வகையான திட்டம் போடப்படுது. அதாவது இந்த போராட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாலையும் அவர்கள் இந்த மஹிந்த ராஜபக்ச வெளியேற்ற நேரத்தில் தாக்குதல் நடாத்தக்கூடும் என்ற அடிப்படையில் இவரை பத்திரமாக வெளியேற்றத்துக்கு BDR என்று சொல்லப்படுகிற ஒரு அதிசக்தி வாய்ந்த கவச வாகனம் கொண்டு வரப்படுகிறது. இந்த கவச வாகனத்தில் பல்வேறுபட்ட தாக்குதல் மேற்கொண்டாலும் அதை தாங்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்லியும் அதற்குள்ள இந்த மஹிந்த ராஜபக்சவையும் அவருடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவையும் வைத்துக் கொண்டு பத்திரமாக வெளியேற்றி விடலாம் என்று சொல்லியும் இதற்காக அதிகாலை 4 மணிக்கு இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முன்பதாக இந்த கொமாண்டோ படைப்பிரிவினர் அங்க வந்து இந்த போராட்டக்காரர்களை தடுக்கிறதுக்காக வச்சிருந்த வீதி தடுப்பரன்கள், கம்பி கட்டைகள், இரும்பு கம்பிகள் என்று சொல்லி எல்லாத்தையுமே வீதியில இருந்து அகற்றணும் என்று சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அங்க இவர்கள் நெச்சு பார்த்ததை விட போராட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதால இந்த 4 மணிக்கு கொமாண்டோவால் அங்க வர முடியல. இவர்கள் இந்த வீதி தடைகள், கம்பி கட்டைகளையும் அகற்றவும் முடியல. ஆனா இந்த விடயங்கள் எதுவுமே தெரியாம இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அந்த குண்டு துளைக்காத காரை செலுத்தக்கூடிய சாரதி இந்த மஹிந்த ராஜபக்சவையும் அவருடைய மனைவியை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக பயணிச்சு கொண்டிருக்க திடீரென்று இந்த கம்பி கட்டைகள், வீதி தடுப்பரன்கள் எல்லாமே முன்னுக்கு வந்திருக்குது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றின் பிரகாரம் நாங்கள் போன வேகத்துக்கு அந்த கம்பி கட்டைகள்ல மோதி இருந்தா அதே இடத்துல இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அந்த காரை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அருகில் இருந்த நடைபாதையில மோதினதாகவும் இதால அந்த காரினுடைய டயர் வெடிச்சா பிறகு அங்க கம்பி கட்டைகளுக்குள்ள இருந்த இன்னும் ஒரு காரை எடுத்துக்கொண்டு அதுல இந்த மஹிந்த ராஜபக்சவையும் அவருடைய மனைவியை ஏற்றிக்கொண்டு கொழும்பு கர்டினார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விமானப்படை தலைமையகத்துக்கு கொண்டு சென்று அங்க வைத்து உலங்கு வானூர்தி மூலம் அவர்கள் திருகோணமலைக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். ஏனென்று சொன்னா அன்றைக்கு அந்த மஹிந்த ராஜபக்ச மக்களிடத்தில் சிக்கி இருந்தா இப்ப எப்படி இந்த நேபாள பிரதமருக்கு ஒரு நிலை ஏற்பட்டதோ அதே நிலைமை அப்ப பிரதமராக இருந்த இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு சமூக வலைதளத்தில் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. அதே போலதான் ஹம்பாந்தோட்டை பகுதியில் வைத்து வெளிநாட்டவர்களால் இயக்கி வரப்பட்ட ஒரு போதைப் பொருள் மையமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எம்பிலிப்பிட்டிய சுரங்க அளிச்ச வாக்குமூலத்தின் பிரகாரம் கிரியகுலாவையை சேர்ந்த 20 வயதான சம்பவ
சம்பத் பண்டார் என்று சொல்லப்படுகிற நபர் கைது செய்யப்படுறார். இவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இந்த ஹம்பாந்தோட்டை பகுதியில் இருக்கிற மயூரபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வைத்து 3 ஈரான் நாட்டை சேர்ந்த நபர்களால ஒரு புதிய போதைப் பொருள் தொழிற்சாலை இயங்கி வரதும் இங்க இருந்து பல வகையான போதைப் பொருட்கள் வெளியாகிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாம இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் இருக்கக்கூடிய இந்த கெஹல்பத்ர பத்மேவனுடைய சகாக்களுக்கு கிட்டத்தட்ட 14 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் எல்லாமே இந்த வீட்டிலிருந்து தான் வழங்கி வைக்கப்பட்டதும் தெரிய வந்திருக்குது. இதால உடனடியாகவே போலீஸ் தரப்பு ஒரு சுற்றி வளைப்பை மேற்கொள்ளுது. ஆனா அதற்கு முன்னதாகவே இந்த 3 ஈரான் நாட்டை சேர்ந்த நபர்களும் இலங்கையை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று சொல்லி தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் அங்க இருந்து இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய 52 லிட்டர் ரசாயனங்கள் மீட்கப்பட்டிருக்குது. அதை விட ஒரு அறை முற்றுமுழுதான நவீன ஆய்வகமாக மாற்றப்பட்டிருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். என்னென்று சொன்னா இப்ப இந்த நிமிடம் இலங்கையில போதைப் பொருள் வாரது தடை செய்யப்பட்டா கூட இலங்கையில இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் இன்றையிலிருந்து சரியா 10 வருடங்களுக்கு காணும் என்று சொல்லி பிரதியமைச்சர் DP சரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே இலங்கையில பல இடங்கள்ல மண்ணுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் மீட்டுக் கொண்டிருக்கிறோம். மிக கூடிய விரைவில் இதற்கு ஒரு முடிவுரை எழுதுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு மேலும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இலங்கையில் நடைபெற இருந்த ஒரு கிளைமோர் குண்டு தாக்குதல் திட்டம். அதாவது இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொமாண்டோ ஷலிந்து விட்டு கிடைச்ச வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாங்குளம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த பாலிநகர் ராணுவ முகாமினுடைய கட்டளை அதிகாரி கைது செய்யப்பட்டவர். இவர்கிட்ட இருந்து இந்த கொமாண்டோ ஷலிந்து என்று சொல்லப்படுகிற குற்றவாளி 1.5 கோடி ரூபாய்க்கு 2 கிளைமோர்களை பெற்றுக் கொள்றதுக்காக கேட்டிருந்தவராம். இதற்கு பிறகு இவர்களுக்கு ஏன் இந்த கிளைமோர் என்று சொல்லி விசாரிக்கதான் இலங்கையில இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகிற போதைப் பொருள் குற்றவாளியை கொல்றதுக்காக ஏற்கனவே இந்த கேமராக்கள் இருக்கிற சாதனங்களை அகற்றி போட்டு அதுக்கு பதிலாக 9mm பிஸ்டலை வச்சு பொருத்தி பத்திரிகையாளர் வேடத்தில் போய் கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டம் போடப்பட்டிருந்தது. இந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதால அதுக்கு பதிலாக இவர் இந்த ஹரக்கட்டா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட இருந்த நேரத்தில் இந்த புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு அருகில் வைத்து ஒரு மோட்டார் சைக்கிளுக்குள்ள இந்த கிளைமோரை பொருத்தி அதை இந்த ரிமோட் மூலம் வெடிக்க செஞ்சு இந்த ஹரக்கட்டாவை பேருந்துக்க வச்சே கொள்றதுக்கான ஒரு திட்டம் போடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். ஏனென்று சொன்னா இந்த கிளைமோர் குண்டு தாக்குதல் நடைபெற்றிருந்தா இந்த ஹரக்கட்டாவோட சேர்த்து பல போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாம அந்த சூழல்ல சுற்றி வர இருந்திருக்கக்கூடிய பல அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டிருப்பார்கள். இது இலங்கையில மீளவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்ப இந்த திட்டம் முற்றுமுழுதாக முறியடிக்கப்பட்டிருக்கிறதாக இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம். அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மேல 800 மில்லியன் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா இந்த அர்ஜுன ரணதுங்க வணிக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய சகோதரர் தம்மிக்க ரணதுங்க இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவராக இருந்தவராம். இவர்கள் இருவருமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக 800 மில்லியனுக்கு மேல மோசடி செய்திருக்கிறார்கள். இதற்கான பல ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லி ஏற்கனவே கடந்த அரசாங்கங்களில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாம். ஆனா எந்த ஒரு அரசாங்கமே இந்த விசாரணைகளை மேற்கொள்ளாதால இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்துக்கு கீழையும் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எப்படியான விசாரணைகள் இடம்பெற போகுது, யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கைது செய்யப்படுற இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் அவர்கள் வெளியிடக்கூடிய இந்த படுகொலை திட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னா இது எல்லாமே நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கிறது போல ஒரு மிகப்பெரிய படுகொலை திட்டம். இது எல்லாமே இப்ப அரசு தரப்பால கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்படாம இலங்கையில சாதாரணமாக நடந்திருக்குமாக இருந்தா இலங்கையில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்பட்டிருக்கும். ஆக இந்த திட்டங்களை பற்றியும் அதை முற்றுமுழுதாக தடுக்கிறதுக்கு அரசு தரப்பில் இருந்து எப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறது நல்லம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.